வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் சீனராமசாமி சார், ரொம்ப தேங்க்யூ சார். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ண டேட் வந்து தர்மதுரையோட சக்ஸஸ் மீட்டில் தான் சார். அந்த ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் நான் ரொம்ப நர்வஸாக நின்றுட்டு இருந்தேன் சார். நீங்கள் தான் பக்கத்தில் வந்துட்டு நர்வஸில் ஆகாதரா காமாரு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார் சீரியஸாக. அண்டு நெக்ஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் மேலே இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண சார் டாக்டர் அருளானந்த் சார், ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு ஏகன் லைக் கூட நடிக்கும் போது எப்பயுமே ரொம்ப துருன்னு லைக் நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தால் கூட மச்சான் இந்த மாதிரிலாம் பண்ணுறா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். லைக் ஒரு ஷாட்டில் நான் எங்கேயாவது ஃப்ளாட்டாக இருக்கேன், ஏதோ கொஞ்சம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கேன் அப்படின்னா உடனே மச்சான் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணு மச்சான் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியே. அண்டு கூட நடித்த பிரீடா செந்தாமரை செல்வி எப்படி இருக்கீங்க? சத்யா, லைக் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் எல்லாரோடையும், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் அதுக்கப்புறம் நம்ம இப்போ திரும்ப எல்லோரும் பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அசோக் அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இப்படி நான் வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம் என் அண்ணன் சீனு ராமசாமி அவர்கள் தான். அந்த பேரில் இருக்கிற சீனி மாதிரியே அவர் ரொம்ப இனிப்பான ஒரு மனுஷன். அவர் ரொம்ப ரொம்ப இனிப்பான மனுஷன். இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை எனக்கு அவர் கொடுத்தது தான். எங்கே வேணுனாலும் சொல்லுவேன், என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ட்ரை ஆகுற வரைக்கும் எங்கள் அண்ணன் என் உடம்புல இருப்பார். ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை தான். தர்மதுரை வழியே வந்தப்போ நான் இங்கே சென்னையில் இல்லை. ஸோ ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் வந்தேன். அப்போ தான் அண்ணனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்புறமா தான் அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தில் நடித்து முடித்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அடையாளம் தர்மதுரை ஜீவா. இந்த படத்துலேயும் அண்ணன் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் அண்ணன் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க. தர்மதுரையிலையுமே ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தேன். டிசம்பர் நம்ம சென்னையில் வெளில வந்த டைமில் நான் எதுவுமே இல்லை, உடமையை தவிர என்கிட்ட போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தவிர எதுவுமே இல்லை. இந்த ஊரை விட்டு போகலான்ற முடிவில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த நம்பர் அண்ணா கம்பெனிலேருந்து கால் வந்தது. அங்கே மேக்கப் போனேன். திடீர்னு அண்ணா பார்த்தாங்க. அப்போது நான் இப்போயாவது ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன், அப்போ நான் ரொம்ப மோசமாக இருப்பேன். அப்போவும் அண்ணா வந்து வேறெல்லாம் சொன்னாங்க, வேற ஆளை பண்ணலாம் நாங்கள் இல்லை, எனக்கு ஜீவா பண்ணணும்னு அண்ணா சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு இன்றைக்கும் அந்த உங்கள் முன்னாடி நான் தைரியமாக சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஏகன் தம்பி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். கோழிப்பண்ணை செல்லத்துறை செட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு சுற்றிட்டே இருந்தேன். அப்புறம் நான் இந்த கறிக்கடையெல்லாம் செட்லாம் பார்த்தாங்க, யோகி பாபாண்ணா வந்தாங்க, பிரகிடா வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தேன். நான் அவரையும் பார்த்தேன், ஆனால் அவர் எனக்கு ஏகன் மாதிரியே தெரியல. நான் அவ்வளோலாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹீரோ எங்கே காணோன்னு. அப்புறமா தான் சொன்னாங்க அவர் ஏகன் தான்ட்டுன்னா கறி வெட்டுற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் இருந்தார். அப்படியே அண்ணா வந்து ஒரிஜினலாக மாற்றிட்டாங்க. ஏகனுமே சூப்பராக இருந்தாங்க. நடித்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், அண்ணாவோட படத்தில் பண்ணுறவங்க எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க, நடித்தவங்க கிடையாது. அண்ணா அப்படியே வாழ வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஊருக்கு போன ஒரு ஃபீலாக தான் இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களை பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி தான் இருக்கும். படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், படத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே அப்படி தான் இருக்கும். இந்த படமும் அப்படி தான் இருந்தது. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி. அந்த ஊரில் நானும் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல விளையாடிருக்கேன். அதுக்கும் எங்கள் அண்ணன் தான் காரணம். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரகிடா என் தங்கச்சி, அவளுக்கும் நன்றி. சத்யா அண்ட் என் நண்பன் அசோக், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சிவானா, ரியாசனா, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணா கூட ஒர்க் பண்ணதில் இங்கே என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம். சீனு அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்களால் தான் எல்லாமே வந்து வெளியில் ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் ப்ரமோஷன் எல்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேர்த்துருவீங்க. வர 20ஆம் தேதி கோழிப்பண்ணை செல்லத்துறை ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சத்ய ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ணா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களோட 3வது படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா, ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்களுக்கு மியூசிக் பண்ண ரகுநந்தன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த சாங் எழுதுனா ஏகதர்ஷி அவங்கன்றாங்க, ஸ்பாட்னர் சூர்யா அப்படின்றாங்க, டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் குட்டிப்புலி தம்பிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வினோத்
உங்களுக்கு நன்றி நன்றி. ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட், ஆல் குட், ஓகேவா? எஸ். ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன், அதனால கேட்குறேன். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது. கோழி பண்ண செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தரும், அது எப்போன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் அதில் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா நான் வெயிட் பண்ண டைம். ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும், இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும், எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் 2 பேரும் லேலா. அண்டு அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக இன்ட்ரோ ஆகி 2 பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து பேசுகிறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பார்க்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாவே என்னால் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேர நான் நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா, டிஓபி சார், என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார், என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில் அந்த அந்த பரப்பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணுனோ இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்டேருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம், இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாற்றிட்டே இருப்பார் டைலாக் வந்து செட்டில். ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் சொன்ன மாதிரி சார்
காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு பாட்டும் இருக்குது, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பற்றி. நட பேர் ஸோ பொண்ணான போட்ட புள்ள. இல்லை உங்கள் பேர் எனக்கு வரல. சத்யா. சாரி சத்யா. ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா, ரியலி ஷீ இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், எல்லாருமே புதுசான டீம் தான். அதனால் இவ்வளோ புது குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் போய் September 20th படம் பார்க்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, பேச முடியல. பட் டைரக்ஷன் டீம் மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதுக்கு. ஏகா வாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் நின்ட்டாங்கன்னா ஃபோட்டோஸ். இவ்வளோ நேரம் மைக்கு வேலை செய்யல. இல்லை யாரது? எப்படான்னு இல்லைப்பா, சாரி, நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அப்பா இருக்காங்க, கிடச்சிருக்காங்க உனக்கு பண்ணுறதுக்கு. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம், தட்ஸ் அ பிக் திங். ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடாக படம் பண்ண போகிறேனா இல்லை எப்போ பண்ண போகிறலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன்னா, லிட்ரலாக ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது. எனக்கு என்னென்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமோ கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் அடுத்து என்னென்னு கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு ஆர்டிஸ்டாக சரி வரும், எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும். அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புகிற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஏகா, உன்னை பற்றி பேசினோன்னா ரொம்ப நல்லா நடித்தேன். நாங்கள் 2 பேருமே ஏடியாக ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா, சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு, இந்த லிமிட்டு போதுமா, இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருந்தது 2 பேருக்குமே. ஸோ அதை நாங்கள் பேசி நடித்தோம். வெரி ஹாப்பி. அண்ட் நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஒரு நிமிஷம். ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ், ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ். பெரிய கைத்தறலுடன் லெட்ஸ் வெல்கம் ப்ளீஸ் பிரிகேடாவுடைய அப்பா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ், எப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் பாசிட்டிவாக இரு, நீ உனக்கு அமையும், நல்ல படங்கள் வரும், நீ விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ ஒரு நிமிஷம் எனக்காக நீங்கள். ஸோ பிரிகேடாவோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேருமே மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் விஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ பிரிகேட், அவங்களுக்கு ஒரு விண்ணப்பம். நீங்கள் வந்து சைட் வாக்கில் அப்படியே மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் நல்லாவும் பாடுவீங்கன்னு ஒரு பிட்டை போட்டிங்க, அதை பார்த்தோம். ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடி முடிச்சிட்டிங்கன்னா. கண்டிப்பாக ப்ளீஸ். ஸோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தெம். யா, தேங்க்யூ. ஸோ நான் பாட்டு பாடிடுறோமா சார்? ஓகேவான்னு சொல்கிறீங்களா? ஓகே. காத்திருந்தே உனக்குத்தான், காலமினி நமக்குத்தான், கட்டுப்பாடு என்னத்துக்கு, கிட்ட வாடாய கண்ணத்துக்கு, வெட்டி பந்தாத விட்டு புட்டு, ஜென்மத்துக்கு நாம கட்டுப்பட்டு, உன்னை விட்டா எனக்கார் இருக்கா, கண்ண மூடி அதை பார்த்து காட்டு. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ. சாரி, நிஜமா ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். Congrats, Brigida. Thank you all for the wonderful support. Thank you, producer sir and director sir and all crew and mainly this media people. Thank you so much. You will take us to a great height. And first of all, thank you so much, Srinu Ramaswamy sir and producer sir. And again, wonderful acting. I've seen one time the movie, and we'll all support and we'll watch on 20th September. Thank you so much. Thank you, Kalani. Thank you. அதாவது எல்லாமே இதில் வந்து இயற்கையாக அமைஞ்சுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சீனு சார் எனக்கு தெரியாது. ஒரு இன்னொரு டைரக்டர் மூலியமா அறிமுகமாகறாங்க. நாங்கள் அடுத்து வேறு பிளான்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது ஜோ முடிஞ்சதுக்கப்புறம்னு. ஆனால் இடையில வந்து ஒரு நாள் சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு லைன் தான் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம டீமாக கேட்டவங்க, எங்கள்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஏகனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம சினிமாவில் வந்து நாங்கள் வெளியில் தெரியலையே ஒழிய கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் சினிமாவுக்குள்ளே தான் இருக்கோம். என்னென்னா, இப்போ இந்த ஏகன் வந்து அவரோட ஒரு 6வது வயசுலேருந்தே சினிமாவுக்கு தயாராகிட்டு இருந்தார். அவர் 2007 பாண்டியன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு, 2008 கலா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு, ஜெயந்தி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு. இந்த மாதிரி இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜில் 2017 பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல் அவருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். அந்த யூடியூப் சேனலில் அவர் பின்னாடி இருந்து தான் ஒர்க் பண்ணார். அதான் சொல்கிறேன், நாங்கள் வெளியில் தெரியலையே ஒழிய என்னெல்லாம் சினிமாவில் அவர் நடிகராக வர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டே வந்தார். இது இயற்கையாக எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல. சின்ன வயசில் அவருக்கு சினிமா பிடிக்கும், சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னார். நான் என்னோடய 2 பசங்களையுமே, உனக்கு என்ன பிடிக்குமோ, உனக்கு இட்லி பிடிச்சா இட்லி சாப்பிடு, உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு, நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்றதுக்காக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை, நல்ல மனைவி, நல்ல அப்பா அம்மா, நல்ல மாமனார் மாமியார், நல்ல பிள்ளைங்க. நான் பல நேரங்களில் நான் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன். என்னை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நான் பார்க்கல அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இயற்கையாக சீனு சார் வர்றாங்க. ஒரு இயற்கையான படத்தை தேனியில் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. சக்தி அண்ணன்லாம் கூட ஒரு ஜோ ரிலீஸ்க்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கூட தெரியாது. ஒருத்தருங்க நம்மள்ட்ட பழகிட்டாங்க, பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்க லைஃப் டைமுக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களோட இது போயிட்டுருக்கு. இந்த படம் ஒரு இயற்கையான படம். எப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது பல பேர் பல விஷயங்கள் சொன்னதில்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு படம் போட்டு காமிச்சிருப்பேன் இது வரைக்கும். எதுக்குன்னா, தேட்டருக்கு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதை டைரக்டர்கிட்ட சொல்லி, டைரக்டரும் நிறைய இதில் மாற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு 40 நிமிஷம்லாம் படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வயலில் நெல் தெளிப்போம், நாற்று வளர்ந்துடும். நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுற மாட்டோம், அந்த நாற்றை எடுத்து இன்னொரு இடத்துல நடுவோம். அது ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் படத்தில். ஓ, அந்த நாற்றை எடுத்து வயலில் நடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த இடத்துல எடுத்து நடுவாங்க. அதுக்கப்புறம் உரம் போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க. அது வளர்ந்து அந்த அறுவடை பண்ணுற நேரம் வரும்போது அப்படி கருது செழிப்பாக நிற்கும்ல, அப்படி இருக்கும் கடைசி 40 நிமிஷம். அருமையான அறுவடை இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு 100% தெரியும். ஏன்னா படம் பார்த்தா அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், அவங்க கூட நடுவில் உட்காந்து படத்தை பார்த்துருக்கேன். எந்தெந்த இடத்துல அழுகுறாங்க, எந்தெந்த இடத்துல சிரிக்கிறாங்க. அவர் உட்காந்துருக்காருல, அவர் சின்ன பையன் ஒருத்தர், வயசு 25ன்னு சொல்கிறாங்க. பட் அவருக்கு வந்து பெரிய இடம் சினிமாவில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா பார்த்தவங்க என்கிட்ட சொன்னது, படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதில் அவரை வந்து அவ்வளோ பெருசாக சொன்னாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து
நிறைய படங்கள் விஷன் சினிமா மூலியமாக பண்ணுவோம். அடுத்து 2 ப்ராஜெக்ட் லைனில் வச்சுருக்கோம். இன்றைக்கி அதிகமாக ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம். இருந்தாலும் நிறைய போட்டு லோட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். சினு சாரோட கடுமையான உழைப்பு. நைட்டு 12 மணிக்கு எனக்கு பேசுவாங்க. காலையில் 4:30 மணிக்கு பார்த்தா லாஸ்ட் சீன் காமிக்கும். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்றாங்க. இந்த மாதிரி கடுமையான உழைப்பை இந்த படத்துக்கு சினு சார் போட்டிருக்காங்க. நம்ம கேமராமேன் அருமையாக இயற்கையாக இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. ரகுநந்தன் இருக்கார்ல, அவர் வந்து நான் ஒரு 2-3 ஜிம்மை வச்சுருக்கேன். அதில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து சொல்கிறான், சார் நம்ம ரகுநந்தன் சார் இன்றைக்கி உங்களை பார்க்க வராரு, ஆனால் சொல்ல வேணான்னு சொன்னார் சார். நான் ரகுநந்தன் சாரை மீட் பண்ணதே கிடையாது. ஆனால் ரகுநந்தன் சாருக்கு என்னைய 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 2010லேயே அவருக்கு என்னைய தெரியுமா, எனக்கு அவரை தெரியாது. அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், ஏன்னா அவனுக்கு ஜிம் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த ஜிம்மில் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவன் எனக்கு சொல்கிறான், இது வரைக்கும் நான் பண்ண படத்துலையே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மியூசிக் அந்த படத்தில் கொடுப்பேன் அருள் சாருக்காக. அவர் என்கிட்ட சொல்லலை, அவன்கிட்ட சொல்லி அவன் எனக்கு சொல்கிறான். இந்த மாதிரி இயற்கையாக நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாருமே கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களோட சப்போர்ட்டில் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும். ஒரு இயற்கையான படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குடும்பமாக உட்காந்து இந்த படத்துக்கு, அது வேண்டாம்னா 2 நாள் கழித்து சார் சொல்லுவாங்க, டக்குன்னு வந்துடுது. இல்லை சார், இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அது சொல்லலான்னு பார்த்தா 2 நாள் கழிச்சு சொல்லி குடும்பமாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வியல் படம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்க இருக்கு சிவகுமார் வாங்க. சிவா வாங்க. கொஞ்சம் ஒயிட் போயிடு, பின்னாடி போயிடு. எல்லாம் வருதா? இந்த போடுதான். Thank you. Thank you, thank you, thank you so much. ஸோ பெரிய கைத்தலுங்க ஃபார் மக்கள் செல்வன். தேங்க்யூ ஸோ மச். மாலை வணக்கம். கோழிப்பண்ணை செல்லத்துறை. முதல்ல வந்து தயாரிப்பாளர் அருளானந்தனை பற்றி சொல்லணும். அருளானந்தன் தயாரிப்பில் உருவான 2 பசங்கள். முதல்ல மேத்யூ, ஏகன், மிகச்சிறந்த பசங்க. அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு. நம்ம குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒன்று குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆயிரும், தொழிலில் ஜெயிப்போம். அவர் 2 விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருடைய எண்ணம் தான் அதுக்கு காரணமாக இருக்கான். நல்ல மனிதர். அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏகன் வந்து கணக்காணும் காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவர்கிட்டே சொன்னேன், நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல அப்படின்னு. அந்த டைரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருக்குது, நடித்த மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணது. எனக்கு யார் இந்த தனியாக தெரிவாப்புல, ஏகன் மட்டும் தனியாக தெரிவாப்புல. அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் அருளானந்தன். ஜோ படம் வந்து அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில் வந்து ஒரு நல்ல வெற்றி படம். அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட வந்து அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்டுருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆக்கி இன்றைக்கி ரியோ வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அருளானந்தன். ரியோவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் வந்து சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும். சீனு ராமசாமி வந்து எனக்கு நானும் பாலானனும் பேசிகிட்டு இருக்குமா அடிக்கடி சொல்லுவார், சீனு வந்து எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவான்டா அப்படின்றாரு. படங்களில் எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு எமோஷனலாக இல்லை சீனு.
அதாவது வந்து நாங்களாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அப்படி சீன் வந்து அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதை போட்டு நம்மள்ட்ட அதை கொட்டி தீத்துருவாப்புல கொட்டி தீத்துருவாப்புல அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நல்ல மனிதன், நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர். பாலுமகேந்திரா சார் பற்றையிலிருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களில் சீனுவும் ஒருவர். அதாவது வந்து மற்றவங்கள்லாம் வந்து ஒரு டைப்பாக ஜேனரில் படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீனு. பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார். அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்கபலமாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இதில் வெற்றி அடைவீங்க. நீங்களும் விஜய் சேதுபதியை பார்த்து இதை கற்றுக்கணும். கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பிரிகேடாவாக இருக்கட்டும், அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண அவங்க பேர் எனக்கு தெரியாம சரியா நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நடித்த சமீபத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தேன், அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது, நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க. பிரிகேடா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ரகுநந்தன் சாருடைய பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான பொட்டப்புள்ள சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் காலம் வந்து அதான் 30 வருடங்கள் கடந்து கூட இந்த பாடலை கேட்கலாம். சில பாடல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிட்டடிங்க. இன்றைக்கி ஒரு 5 வருஷம் பொறுத்து நீங்கள் திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது. பட்டு ரகுநந்தன் சாரோட பாடல்கள்லாம் வந்து ஒரு 30 வருடங்கள் கலந்து கூட கேட்குற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி, நல்ல இசைக்கலைஞர். பட் காலம் அவருக்கு வந்து இன்னும் மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் மூலமாக அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோட நண்பர் சரவண சக்தியோட சன் ஜெயசூர்யா அவர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நவீன் நடிச்சிருக்காங்க. நிறையா நமக்கு தெரிஞ்ச நிறையா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இது வந்து ஒரு குடும்ப கதை. நம்ம வழக்கமாக வந்து சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் வந்து இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களை வேண்டி இத்தனை முடித்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார் லாட். ஏன்னா இந்த ஆங்கரிங் ஆர்ட் ஃபார்ம்லேருந்து முன்னேறி தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஹீரோவாக தன்னை முன்னிறுத்தியிருக்காரு. விஷன் சினிமா ஹவுஸோடைய ஜோ ஹீரோ ரியோ அவர்களை மேடை கேட்குறோம் பெரிய கைத்தல்களோடு. அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல். தேங்க்யூ ஸோ மச். கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு வாழ்த்துக்கள். செல்லமுத்துவாக இருந்து செல்லதுரையாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கணக்காணும் காலங்கள்லேருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கணக்காணும் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்கேருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதில் அடுத்து கணக்காணும் காலங்கள்லேருந்து ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா? ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது. நல்லா நடிச்சிருக்க, இன்னும் அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும்போது ரொம்ப அது பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட். நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அருளானந்த் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சார். ஜோ டீம்லேருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்களில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் சொன்னது அதுதான் சார், இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம். அதை முழுசாக நம்பினார். இப்போ அந்த படத்துலேருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அந்தந்த படத்தில் தெரிஞ்சால் போதும். எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்கள் கொடுத்தது, அருளானந்த் சார் கொடுத்தது. ஸோ அந்த நன்றி என்றைக்குமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஸோ எங்கள் எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது. ஸோ கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுலேருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை கரெக்டாக செய்கிறது அருளானந்த் சார் தான். ஸோ அவர் அந்த படத்தில் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ பார்த்ததில் அந்த பொன்னான பட்டப்புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது. ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனாக இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாமல் அந்த மண்மனத்தை திரையிலேருந்து நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டரில் மிக முக்கியமான டைரக்டர் சீனு ராமசாமி சார். அவர் மூலியமாக
ஏகன் வந்து ஹீரோவாக லான்ச் ஆகிறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ, ஐ மீன் ஜோவில் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்தினது ப்ரெசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து. ஓகே, அண்ட் ஏகன் ஆல் த வெரி பெஸ்ட். பிரகிடா, சத்யா, யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு. இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புகிறேன் நான். நன்றி ஒன்ஸ் அகெயின். ஆல் தி பெஸ்ட். ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி. ஸோ அவர் ஹீரோவாக அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு. போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தார். இப்போ என்னடா 6 பேக்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஓகே தம்பி, இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா? இல்லைங்க, எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே. ஆஹா சார், ஓகே பார்த்து தம்பி. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் ஏகன். அண்ட் கோழிப்பண்ணை செல்லதுறை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ. இந்த படம் எங்களுக்கு எங்கள் ப்ரொடக்ஷன் படத்தை மீறி எப்படி சொல்கிறது, சீனு ராமசாமி சார் மாதிரி ஒருத்தவர்கிட்ட வந்து கொட்டுவாங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். சார் ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது, விஷன் சினிமாஸில் நீங்கள் ஒரு படம் பண்ணணுன்னா ஒரு 50லேருந்து 100 பேர்கிட்ட கதை சொல்லணும். சார் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அந்த கதை எனக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு, அது உங்களுக்குலாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அதை சீனு ராமசாமி சார்கிட்ட முதல் தடவை எங்கள் பசங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்டே சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்காமல் நாங்களாம் ஒரு ஆளா எங்ககிட்டலாம் வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இருந்து சீனு ராமசாமி சார்ட்டெல்லாம் அம்மா கதை கேட்குறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம். பட் சார் சொல்ல ஆரம்பித்து அந்த கதைக்குள்ளே நான் கதையாகவும் கேட்டிருக்கேன், பவுண்டும் படிச்சிருக்கேன், படமாகவும் பார்த்துட்டேன். எப்படி சொல்கிறது, சார் சொல்லும் போது என்ன இருந்துச்சோ அதில் சரி இது இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ எமோஷன் இப்படின்னா இருந்தால் அது அங்கே முடியாது, அடுத்துன்னு சொல்லி ஒருத்தன் இழக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த இழக்கிறது உண்மையாக மனசார நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டி இழந்தால் என்னமா இருக்கணும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நான் இங்கே என்ன சொல்கிறேன் தெரியல, இந்த படம் ரொம்ப பெரிய அழகான ஒரு எமோஷனல் படமாக இருக்கும். என் படத்தில் முடிஞ்சவரை அவனை நடிக்காமல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் சொல்லி நிறையா லிமிட்டேஷன் வச்சுருந்தேன். அதை விட அதிகமாக சார் லிமிட்டேஷன் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி அப்படி பண்ணியிருக்கான், ரொம்ப நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது, அப்படி அவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப அழகான படம். அண்ட் ரகுநந்தன் சார் எல்லாரும் அது சொல்கிறாங்க, பட் எப்படி சொல்கிறது, அண்டர் ரேட்டட்னு ஒரு வார்த்தை. அவர் அண்டர் ரேட்டட் எனக்கு சொல்ல தெரில, பட் நீர்ப்பறவையாக இருக்கட்டும் ஒவ்வொரு படத்துலையும் அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போது ரீசெண்டாக வந்த மெலடி பாட்டு, மெலடி சாங்ஸில் இந்த இப்போ நீங்கள் கேட்ட சாங் இல்லாமல் இன்னொரு பாட்டு இருக்குது, ஒரு லவ் சாங்கும் இருக்குது. இந்த மாதிரி மெலடி சாங் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே போட மாட்டுறாங்க உண்மையாகவே. அவ்வளோ அழகான சாங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் டீமுக்கும் வாழ்த்துக்கள். பிரகிடா வாழ்த்துக்கள்மா, சத்யா வாழ்த்துக்கள். சார் சக்தி சார் இருக்கார், ஸோ அவர் பார்த்துப்பார், நல்லபடியாக எல்லாமே இது பண்ணிப்பாங்க நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேத்யூவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர். ஏன்னா சாரோட 4வது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, இடிமுழக்கம், அப்புறம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. சீனு சார் படத்தில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து எப்படின்னா, மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ணேன், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிடுவோம். சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதாவது டியூன் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து அவர் வந்து எப்போவுமே நீ வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது அது ஒரு ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு. அப்படி தான் என்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அந்த 5 சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும், நீர்ப்பறவையில் பரபர சாங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணனால தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட் சாங்காக வந்துச்சு. இந்த படத்துலையும் அப்படி தான். பொன்னான பட்டபில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம். ஸோ நான் அப்படியே சொன்னேன் சார்கிட்ட, ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட வந்துட்டு, சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசித்தார் ஆக்சுவலாக. அது மாதிரி வைரமுத்து சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்கு, 5மே வேறு வேறு ஜானரில் இருக்கும்.
இதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன். படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வருது. ரீரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று வேறு ஒரு ஸ்டைல், நீர்ப்பறவை வேறு ஒரு ஸ்டைல், இடிமுழக்க வேறு ஒரு ஸ்டைல். இது டோட்டலாக ஒரு முள்ளும் மலரும், ஒரு கிழக்கு சிமலை, ஒரு பாசம் மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி படமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே சீனு சார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன். இதில் வந்து வேறு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்காரு. எப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்காரு. நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த வாழ்வியலுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக எடுத்துடுவார் சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காது. நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார். அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் அந்த படமும். யோகி பாபு சாராக இருக்கட்டும், பிரகிடாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக நடிச்சு அவங்க நடிச்சு, அப்புறம் லியோ, எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவை பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த 2.25 மணி நேரம் நிற்கும் படம், அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேமராமேன் அசோகா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய குருநாதர்லாம் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரிஃப் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். பேச வரலன்னு சொல்லிட்டா இல்லை, இங்கே என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுவுமே அப்படியே ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. எவ்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என் கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க, ப்ளஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார். அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும், என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும், விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னமோ பேசணும்னு நினச்சா எதுவுமே வரமாட்டேங்குது. இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார், பாவா சார், அண்ட் ஏகன், பிரகிடா, குட்டிப்புலி, தினேஷ், எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட கோ ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாரி. அண்ட் எல்லாருமே இப்போ இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்சு கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் கோ டைரக்டர்ஸ் முத்து சார், ராஜன் சார், அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது. அண்ட் தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர், அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும். அவ்வளோ அவரோட படங்களோட நம்பிக்கை, அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நீ இதில் ஒரு ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னார். அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்ல. அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை டீம் இங்கே பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங். எனக்கு அவ்வளோ என்ன பேசுறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. செப்டம்பர் 20 கோழிப்பண்ணை செல்லதுரை பாருங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், தாய் அன்பு கிடைச்சதில்ல, தந்தை அன்பு இனிச்சதில்ல, இது ரெண்டுத்தையுமே தாயாகவும் தந்தையாகவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தையே ஒரு 2 வரியில் அவ்வளோ அழகாக வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு, அந்த லிரிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுவும் பேச வர மாட்டேங்குது. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் வெரி சாரி. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி. கஷ்டமான என்ன எல்லாருக்கும் வந்திருங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக இங்கே வந்திருக்கும் எல்லோருக்குமே மாலை வணக்கம்.
பேச ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படம் வந்துட்டு அன்றாட நம்ம வாழ்வியில் நடந்த படம் தான் வந்து சார் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சார் வந்து எனக்கு பயப்படாமல் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு டைலாக்குமே வந்து சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார். நான் வந்து செட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எல்லாருமே ரொம்ப நன்றி. அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏடிஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக செப்டம்பர் 20 எல்லோரும் படம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி. மேத்யூ வரலான்னு சார் ரொம்ப நன்றிங்க சார். டக்குன்னு பேச வரல என்ன விட்ட பாரு சார். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மெயினாக நீங்கள் தான் சார். ஏன் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் தூக்கி வச்சுனால நான் டக்குன்னு கவனிக்கல சார். இப்போ எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க, எல்லா ஹீரோஸையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் வரப்போகிற இந்த ஹீரோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருமே பயமுடுத்துறீங்கண்ணே என்ன சார்? ஓகே தானே சார்? 5 மினிட்ஸ் சார். ஓகே. சென்டர் முன்னாடி பேசும்போது கை கால் நடுங்க சார். அவரை எல்லாருமே சிங்கம்னு தான் கூப்பிடுவோம். என்ன சிங்கம்? வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள், மீடியாவுக்கு என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பளித்த தயாரிப்பாளர், இயக்குனர் நன்றி சார். அது தயாரிப்பாளர் நன்றி சார். தயாரிப்பாளர் அருளானந்தன் சாருக்கு நன்றி. இயக்குனர் சீனு ராமசாமி சாருக்கு நன்றி. என்னை இந்த மேடையில் ஏற்றி செதுக்கிய என் குருநாதர் சுகுமார் சாருக்கு நன்றி சார். 2 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 8 வருஷமாக நான் எவ்வளோ மேடைகளில் அங்கங்கே சுற்றி இருக்கிறேன். ஒரு நடிகனாக இதான் என்னுடைய முதல் மேடையாக நினைக்கிறேன். என்னுடைய எல்லா விதத்துலேயுமே எனக்கு சீனு சார் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து எமோஷனலாக இருக்குது. ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ப்ரொமோஷன் கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய முதல் படம் வந்து சீனு சாரோடைய தர்மதுரை தான். இப்போ நான் திருப்பி நடக்கணும்னு வரும்பொழுதும் அதுவும் முதல் படம் வந்து சீனு சார் படமாக அமைஞ்சுது. ஸோ நான் தான் ஃபோன் போட்டு கேட்டேன், சார் எப்படியாவது நான் உங்கள் படத்தில் இருக்கணும், அவ்வளோதான் சொன்னேன். சார் வந்து ஓகே ரைட் கிளம்பி வா அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். அங்கே போனேன். எனக்கு உண்மையிலே அது ஒரு நல்ல ரோல் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படம் பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து அதை சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நான் ப்ரெஸ் ஷோவில் தான் எப்போவுமே படம் பார்ப்பேன். ஸோ ப்ரெஸ் ஷோவை தான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஷன் சினிமா ஹவுஸுக்கு ரொம்ப நன்றி. ஏகன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாப்புல. நான் போய் பார்த்தேன். ஏன்னா ப்ரொடியூசர் பையங்கும் போதே பொதுவாகவே ஒரு டாக் இருக்கும், அவங்கெல்லாம் கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க, அப்படி இப்படி இருப்பாங்கன்னு. ஸோ ஏகன் அப்படி இல்லை. ஏகன் வந்து நான் கொஞ்சம் அமைதியாக ஓரமாக இருந்திருந்தேன். ஏகன் தான் கூப்பிட்டு வாங்கினேன் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்லாம் விளையாடி அப்படியே கொஞ்சம் கூலாகி அப்படி தான் நாங்கள் இதாகணும். கிட்டத்தட்ட அப்படி தான் ஃபேமிலியாக தான் ஆகிட்டோம். ஏகன் வந்து என்னை படத்தில் என்ன கேரக்டரோ அந்த முறை சொல்லி தான் கூப்பிடாங்க. பிரிகிடா, சத்யான்னு எல்லாருமே அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே நாங்கள் அந்த மாதிரி உறவு முறையை வச்சு தான், படத்தில் உள்ள உறவு முறையை வச்சு தான் நாங்கள் இப்போவும் பழகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு அழகான கேரக்டரை கொடுத்ததுக்கு சீனு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட இப்போ பயணிக்கிறேன். சக்தி சாரோடையும் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அந்த படத்தில் நான் நடிக்கிற படத்தை அவர் வந்து ஒர்க் பண்ணுறாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு முதலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலேருந்து ஹர்ஷத் தான் ஃபோன் பண்ணான். அடுத்த செகண்ட் அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு ஷோ பார்த்தாங்க அப்படின்னே தெரிஞ்சுது. ஹர்ஷத் ஃபோன் பண்ணி, இந்த படம் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும், இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது எனக்கு உண்மையிலே நானும் அதே மாதிரி இறைவன்கிட்ட வேண்டுறேன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு. ஸோ மற்றபடி எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். பாடல்கள் வந்து நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேட்கும்போதே ரொம்ப அப்படியே ஒரு 2-3 பாடல்கள் கேட்டிருந்தேன். அப்போயே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எமோஷ்னலாக. ஸோ அதை இப்போ ஃபைனலாக பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார், இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் சார் வந்து
இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஏன்னா நான் ஒரு ப்ரமோஷன் ஏரியாவிலேருந்து வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு நான் இதை பார்க்கும்போது தெரியுது, பயங்கரமாக அதுக்கு செலவு பண்ணுறீங்க சார், ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சார். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து, ஏன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது என்னென்னா, ஒரு இப்போ நியூ ஃபேஸஸ்லாம் வந்தாலே அது ஆப்வியஸாக அது சின்ன படமாகவே கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. பொதுவாகவே ப்ரமோஷன் எப்படின்னா, நம்ம பண்ணுறத நம்மளே பார்த்துட்டு ப்ரமோஷன் சந்தோஷப்படுறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருந்து உங்கள் படத்தோடைய போஸ்டரை பார்த்தேன், உங்கள் படத்தோடைய விளம்பரத்தை பஸ்ஸில் பார்த்தேன்னு சொல்கிறது தான் ப்ரமோஷனாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் என்னுடைய ஒர்க்கை சாட்டிஸ்ஃபை ஆகிக்குவேன். நான் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு. ஸோ அதை மாதிரி நம்ம கோழிப்பண்ணை செல்லதுரை பற்றி எனக்கு நிறைய வேறு ஊரில் தூத்துக்குடி அந்த சைடில் இருந்தெல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்களோட ஒர்க்கெலாம் நிறைய அங்கெங்கெல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதான் நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கிறீங்க. அது இன்னும் சாரோடைய பிளான்லாம் இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸை ஒட்டி ஒரு 3 நாள் பயங்கரமாக இருக்கும், ஒரு சூறாவளி ப்ரமோஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அது இருந்துச்சுன்னா போதும், இந்த படத்தை வந்து மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். நன்றி. ஏகனுக்கு வாழ்த்துக்கள். ஏகன் கண்டிப்பாக, ஏன்னா இது இந்த சார் பண்ண தென்மேற்கு பருவக்காற்று படம் பண்ணும் பொழுது நான் சார் கூடயும் இருந்திருக்கிறேன், சேதனம் கூடயும் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சாரு, சேதனை, அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மைக்கேல் ராயப்பன் சார், அதோடு சேர்ந்து நானும் ஒரு பக்கம் போராடினேன். ஏன்னா எல்லாருமே நண்பர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் ஃபேஸ்புக் அதிலலாம் அப்போ தான் இனிஷியலாக அந்த 2000 இதை பாருங்கள் அப்படின்லாம். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இப்போது சாருக்கும் அந்த சூழல் இல்லை, அந்த படத்துக்கும் அந்த சூழல் இல்லை. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இதை வந்து சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருவீங்க நம்புகிறேன் நான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை நண்பர்கள், ரைட்டர்ஸ், தொலைக்காட்சி நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதை கவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டேஜ் தான். ஒரு 23 வருஷம் 24 வருஷம் எனக்கு மட்டும் உரிமையான ஒரு சொத்தை எழுதி கொடுக்குற மாதிரி தான். 23க்கும் பாராட்டினதில்லை, அவனே இன்னைக்கும் பாராட்டினதில்லை. இதுதான் என்னோட முதல் பாராட்டாக இருக்கும். படம் நேற்று பார்த்ததுனால தான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ. அடுத்து வந்திருக்கிற பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அதில் முதல்ல விஜய் சேதுபதி சார். ஸோ உங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு அண்ணன் வந்து இப்படி பண்ணினா எப்படின்னு பேசுவேன். படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் இந்த படத்துக்காக கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட் ரொம்ப அதிகம். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இடங்களில் எங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன விஷயம் வெளியில் போட்டால் அண்ணன் யோகி பாபு அண்ணன் படத்தில் இருக்காருன்னு அது நியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்க்கு அண்ணன் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட்னு. காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ சீனு சார் கடைசியாக சாருக்கு ஒன்று பெருசாக வச்சுருக்கேன் சார். ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூ, அப்புறம் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வந்ததுலேருந்து டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சுரேஷ் காமாட்சி அண்ணன், இப்படி பண்ணலாம், இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு கைட் பண்ணுறாங்க. எங்களோட ஜோ வெஞ்சருக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கும் சக்தி அண்ணனே திருப்பி வந்திருக்காங்க. எங்களுக்கு ஜோவில் அண்ணன் பண்ணி கொடுத்தது தான் பிளாக் பஸ்டர். ஜோ படம் நல்லா எடுத்தது எங்கள் சைட்னா அதை பிளாக் பஸ்டர் ஆக்குனது கண்டிப்பாக அண்ணனோட ஒர்க்கு தான். அதே மாதிரி கோழிப்பண்ணையாக பண்ணி கொடுத்துருங்கண்ணே. ஸோ தேங்க்யூ. மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நம்ம அடுத்த மேடை சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக பேசுவோம். படம் 100% சக்ஸஸ் ஆகிடும். இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் நான் சொல்லலை, இதில் போட்ட உழைப்பில் நான் சொல்கிறேன். நிறைய பேரோட உழைப்பு தான். அதில் முதல் நபர் சீனு சார். சீனு சாரோட எப்படி சொல்கிறது, நான்லாம் வந்து 16 வயசில் தொழிலுக்கு வந்தேன். எனக்கு படம் பார்த்தோன்னே ஒரு பெரிய இதால் என்னை அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. இது வந்து இந்த வாழ்க்கைங்கிறது வந்து முடிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு சீனு சார் இந்த படம் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிய வச்சார். ஸோ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி இதில் ஒரு பெரிய லைன் இருக்குது, அதை நான் சொல்லிடக்கூடாது. ஸோ ஆனால் எனக்கு இந்த படமில் ஒரு பெரிய லெசன் இருந்தது. அதுக்கு சீனு சாருக்கு என்னோட நன்றி சார். ஸோ தேங்க்யூ ஃபார் எல்லாருமே வந்ததுக்கு. நான் திருப்பியும் சொல்லிடுறேன், என் அண்ணன் இவ்வளோ நாள்
இன்றைக்கி வந்து ஒரு தம்பியாக என்ன வந்து என் அண்ணன் பெருமைப்படுத்திட்டான். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கே போனாலும் ஏகனோட தம்பின்னு அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. 20ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் அண்ணனாக ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய சொத்தை வந்து நான் மக்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும், பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. முதலாவதாக நம்ம வந்து இந்த ஆடியோ லான்ச் ஸ்பெஷலாக ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்திருக்கும் விருந்தினர்கள் எல்லாருமே மேடை கிடைக்கிற அன்போடு, ஸோ பெரிய கைத்தறல்களுடன் இங்கே வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரையும் மேடை கிடைக்கலாம். ஸோ முதலாவதாக நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். வணக்கம்ண்ணே. அடுத்ததாக சீனு ராமசாமி அவர்கள், யோகி பாபு அவர்கள். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவரும். சார் அருளன் சார், ஒரு நிமிஷம். So Suresh Kamachi sir, so thank you so much for coming sir. So Shakti Film Factory, Shakti Rajan sir, so thank you so much. Satya வாங்க. Rio, Joe director Hari and hero Rio அவர்களையும் அழைக்கிறோம். So படத்தினுடைய கதாநாயகி பிரிகிடா, thank you so much for coming. ஒரு நிமிஷம் சார், சுரேஷ் கமல் சார். So ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் ஃபோன் கீழே இறக்கிட்டீங்கன்னா it will be better. ஸோ பின்னாடி இருக்கிற கேமராஸ்க்கு மறைக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல், ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டைரக்டர், எடிட்டர். சார் சங்கர், இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சங்கர். இது கிளப் போர்டு கொஞ்சம் பிடிச்சிக்கோ. ஃபோட்டோகிராஃபர் எடுமா. இருமா எல்லாரும் எடுக்கலாம். இங்கே தான் இருப்பாங்க, எல்லாரும் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ப்ரெஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏகன், நீங்க சீனுக்கு டைரக்டருக்கு நடுவில் வாங்க, உள்ள வாங்க. ரியோ, நான் ஒரு ஹீரோயின் பக்கத்தில் தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். ரகுநந்தன், ஓகே. ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் பின்னாடி. ஓகேண்ணா, சொல்லுமா. ஓகே, ஃபோட்டோகிராஃபர் ஸ்டாண்ட். எடுத்தாள் உட்காரு. சார் சுரேஷ் சார், இங்க லுக் இங்க. ஓகே லோகேஷ், ஓகே சார். ஒன் மோர் ஃபைனல் சார். சார் கொஞ்சம் கீழே இருக்கு, கொஞ்சம் கீழே. ஓகே, தேங்க்யூ சார். ஒரு ரியலான விஷனோட ஒரு தயாரிப்பாளர். ஒரு படம் ஜென்ரலாக நிறைய பட்ஜெட் வச்சுருப்பாங்க, நிறைய டெக்னீஷியன், நிறைய ஆர்டிஸ்ட் வச்சுட்டு படம் பண்ணுவாங்க. அதை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, கதையிலேருந்து ஆரம்பித்து, சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய விஷனோட அருளானந்தன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் வந்து ஜோ ஒரு இனிஷியல் ஃபிலிம் பண்ணி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறை வந்து சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 கதையை ஃபைனல் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணி ஃபர்தராக எழுத சொல்லி ஒரு ஃபைனல் வெர்ஷன் வந்ததுக்கு பிறகு உனக்கு என்னென்னவெல்லாம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டு ஏகன்கிற ஒருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனாக, ஒரு தயாரிப்பாளராக மிக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனு ராமசாமி சார் போட்டு வச்ச விதை, நம்ம மண்ணோட கலர், நம்ம மண்ணோட மக்கள்,
நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி சீனு ராமசாமி சார் மாதிரி ஒரு 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 வந்து விஜய் சேதுபதி சார் இங்கேருந்து போய் ஒரு பாலிவுட்டில் எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பன்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது. இந்த மண்ணில் உள்ள மக்கள், இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கான கதையை, இந்த மண்ணோட வாசம் உள்ள, இந்த மண்ணோட நேசம் கொண்ட ஒரு தயாரிப்பை ஒரு இயக்குனர் வந்து டைரக்ட் பண்ணும் பொழுது, இந்த மண்ணுக்கான மக்களை வந்து கதை மாந்தர்களாக வச்சு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங் போயிட்டுருக்கு. ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் போகும்போது கொலசாமியும் சேர்ந்து போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் வெளியில் போனோன்னே கொலசாமியும் சேர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அடுத்து பச்சரிசி வந்து ஒரு பச்சரிசியோட கலர் வந்து எல்லாம் மாறிடுச்சு. அப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் லிரிக்ஸ்க்கு பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா கவிப்பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளாக இருந்துச்சு. சீனு ராமசாமி சாருக்கு நன்றி. எங்கள் மண்ணோட மக்களோட வாழ்வியலை எந்தவித சமரசமும் இல்லாமல் சாதாரண மக்களுக்கான கலையை, சாதாரண மக்களுடைய கதையினை எடுத்துக்கொண்டாந்து இங்கே மேலே கொண்டாந்து சேர்க்குறீங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதில் உள்ள ஒரு சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும், தம்பி ஏகனாக இருக்கட்டும், பிரிகடாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தங்கச்சியாக பண்ணவங்களாக இருக்கட்டும், அது யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் கூட தள்ளி போகாத மிக அருமையான கதை நாயகர்களையும் அதில் உள்ள ஆர்டிஸ்ட்டுகளையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரகுநந்தன் சார் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, நான் ஒரு நல்ல படத்தோடு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அற்புதமான படத்தோடு அதை பண்ணாங்க. யோகி பாபு சாரோட படம், நான் அவரோட படங்கள் வரிசையாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கோமாளி நான் படம் பண்ணியிருந்தேன். கோமாளி படத்தில் யோகி பாபு சாரோட போர்ஷன் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அதிகமாக இந்த படத்தில் இவரோட போர்ஷன் பேசப்படும். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. அவரோட நெகிழ்ச்சியான சீன் வடிவமைப்பு, அதை வந்து டெலிவர் பண்ண விதமாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விரைவிடுகிறேன். நன்றி. அவர் எமோஷனில் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டு வச்சார். அப்போவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மிக சரளமாக பேசக்கூடிய நம்ம ஜோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசினார். அது படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எமோஷனில் 2 நிமிஷத்தில் பேசிட்டு இறங்கியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படம் நல்லா இருக்குண்ணே. அது சக்ஸஸ் மீட்ண்ணே. தேங்க்யூங்க. ரேஷன் கார்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு. க்யூட்டாக ரெஜிஸ்டர் ஆனாரே அழகான சுருட்ட முடியல. கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே, விழுந்து கிடக்க இவர் மடியில். தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் 2 லைன் மட்டும் இருக்கு சார். தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் நடித்தாரே மண்டேலாவா மாசா, போன வாரம் கலக்குனாரே கோட்டில் சுபாஷ் சந்திர போஸா, தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரே டாப்பா எங்கள் செல்லதுரையோட பெரிய அப்பா. வேற ஒன்றும் இல்லைப்பா, அது ஆண்டவன் கட்டலை. விஜய் சேதுபதி சார், சார் ஆண்டவன் கட்டலைன்னு சொன்னேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மேட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கினாரு. வந்தேன், அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீனு ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி, ஒரு 4 படம் பண்ணார். 4 படத்தில் ஒரு 3 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட. சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மற்ற ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது. இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். வி.க. ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து
ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்ருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன், கரெக்டாக நடிக்கிறேன்னான்னு கேட்பான். நானே கரெக்டாக நடிக்கிறேன்னு தெரிலடா, நீ வேறு கம்னுறா அப்படின்னா. ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூளை சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை, யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமத் சார், அப்புறம் சக்தி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அது தான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன். எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்ருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், அதனால தான் சார். வாங்க சார், நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும், வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர், ஆண்டவன் கட்டளையிலேருந்து ஆரம்பித்தேன் சார். நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டோமா, அது எடுத்துட்டாங்களப்பா 2016. ரொம்ப 2 பேரும் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாமா சார்? பேசுறது ரொம்ப நன்றி எல்லாரும் சார். வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. யோகி பாபு தேங்க்யூ டேட் சார். யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். இசை வெளியீட்டுலாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். சரி, யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன், அப்படியே நானும் பேசிட்டு அப்படியே நானும் போகிறேன். நான் சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல, ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த ட்ரெயிலர் இருந்த சாங்கு, உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து. ப்ரோ அவர் சொல்கிறது கேளுங்க ப்ரோ. ஓகே, ஸோ வாங்க. எதுக்குண்ணா உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். ஏய் நீ வராத. ஏன் சார் 21 வயசு தான் ஆகுதா சார், இவ்வளோ தெளிவாக பேசுகிறேங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில், சுவிட்சை தடவை கூட மாதிரி. ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் மேத்யூ உனக்கு. ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருக்கடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதுதான் இயக்குனர் சீனிவாசன். கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்கா சொல்ல, இது வரைக்கும் நான் அவர்கிட்ட 4 படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிவாசன் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகம் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய
இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேது இப்படி பண்ணா, சேது அப்படி பண்ணான்றது தானே நிறையா எடுத்துக்கிட்டுருங்க. வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்து ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ஆர் ரகுநந்தன் சாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப அந்த நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். உருக்கி எடுத்துருச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதில். ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ வாழ் உங்களுக்கு சார். உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகேடா உங்களுக்கு வாழ்த்து. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம் ஜீவா நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. வரேன். நன்றி. நான் சொல்ல மறந்துட்டேன். கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அவனை எந்த தர்மதுரன் தெரியுமா? தர்மதுரன் தெரியும். ரொம்ப அழகான ஒர்க்கு. வாழ்த்துக்கள் அவனுக்கு சார். வணக்கம் சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். சார் ரொம்ப நன்றி சார். க்யூட்டாக இருக்கீங்க சார் நீங்கள். சேது அண்ணன் வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் அது என் மேலே இருக்க ஒரு சுமையை அதிகமாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசால்ட்டாக என் பக்கம் பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. சேது அண்ணன் கிளம்பிட்டார் ஒரு வேலையாக. ஆனால் இது பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக ஒழுங்காக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேனே. தேங்க்யூ ஸோ மச். வந்த உடனே கேட்டார், என்னடா இவ்வளோ பரபரப்பாக இருக்க என்னடா அப்படின்னா, அண்ணே ஃபஸ்ட்டு படம் ஆடியோ லான்ச்னா பழகிக்கோ அப்படின்னாரு. அந்த பழகிக்கோ இவ்வளோ நேரம் நீங்கள் நிற்க வச்சுது, அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை. ஸோ சேது அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. யோகி பாபு அண்ணன் வந்து நம்ம காலேஜில் எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க. அந்த சீனியர் வந்து சீனியர்னே நமக்கு தெரியாது, நம்ம கூடயே சுற்றுவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளாக அப்படி ஜாலியாக. அப்படி தான் படம் ஃபுல்லாக அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காமல் ரொம்ப ஜாலியாக என் கூட, பிரகிடா கூட, சத்யா கூட எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியாக பழகினார். ஸோ யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் சார். அதே தான் யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சக்தி அண்ணன் இங்கே ஏறின எல்லாருமே சொன்னது தான், சக்தி கை வச்சா அது ராங்காக போகாது. இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷோவில் சக்தி அண்ணன் பார்த்தாரு, அவர் எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே படம் ராங்காக போகல, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்டு ரகுநந்தன் அண்ணன் வந்து இந்த படம் ஒரு எமோஷ்னல் படம். படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க. அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதில் அடித்தது வந்து ரகுநந்தன். அவரோட பாடல்கள் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரகுநந்தன் தேங்க்யூ ஸோ மச். அண்டு பிரகிடா அதே தான், ஒரு மந்தையிலிருந்து பிறந்த ஆடுகள்ன்ற மாதிரி தான் ஒன்றா பிளாக் ஷீப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே நான் கணக்கணம் காலங்கள் அப்படி வந்துட்டேன். அவங்க பிளாக் ஷீப்லேயே உடனே ஹிட் ஆகிடுச்சு, ஆஹா கல்யாணம், டக்குன்னு பவி டீச்சர் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு இப்போது மறுபடியும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஹாப்பி. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி என்ன தான் பழக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படின்னா நமக்கு கால்லாம் நடுங்கும்ல, அந்த நடுக்கம்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அண்டு இந்த படத்தில் வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை, பட் இந்த படத்தில் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் இப்போ வரைக்குமே பாப்பா அண்ணன், என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க, ஆனால் இப்போ நான் பாப்பான்னு தான் கூப்பிட்றேன், அவங்க நான் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராவல் வந்து சீனு சார் இந்த படத்தில் கொடுத்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்டு அசோக் அண்ணன் சிங்கம் எல்லாரையும் படத்தை அழகாக காமிச்சிருப்பாரு. என்னை மட்டும் ரொம்ப டயர்டாகவே இருப்பேன். அது கதைக்காக தேவைப்படுறது, அதை சொல்லியே தான் பண்ணுவார். என்ன சிங்கம் தேங்க்யூ ஸோ மச். அண்டு செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே படத்தை பற்றியும் பேசுகிறேன் உடனே டக்குன்னு. செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லார் லைஃப்லையும் ஒருத்தர் இருப்பார். நம்ம எல்லார் குடும்பத்துக்காக அவர் கஷ்டப்படுவார், அவர் எல்லாத்தையும் இழப்பார். அவருக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டார், குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பார். இப்போ என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா இருக்கார்.
எமோஷனலாக ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்கார். எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டார், அதுக்கு என்னை வேலை செய்ய வைப்பார், அதை கற்றுக்க வைப்பார், அதை பண்ண வைப்பார். தம்பிக்கு என்ன வேணும், 21 வயசில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், எனக்கும் சேர்த்து அவன் ஒரு வேலையை எடுத்துக்கிறான். இதே மாதிரி எங்களுக்குள்ளே எது வந்தாலும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா. ஸோ ரொம்ப ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது பக்கா ஃபேமிலிக்கான படம், கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி கதை தானே? ஆமாம். ஓகே, நிறைய ஃபேமிலி கதை இருக்குது. இந்த ஃபேமிலி பிரகிடா ஃபேமிலின்னு சொல்லி எல்லாரோட ஃபேமிலி. அதே மாதிரி கோழிப்பண்ணை செல்லதுரைன்னு ஒரு ஃபேமிலி படம் இருக்குது. சீனு சார் பேசிடலாம், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆகிட்டேன். தேங்க்யூ. எமோஷனலாக 9 வந்து ஜோக் போட்டு காப்பாற்றுறதுக்கு நன்றி. அண்டு சீனு சார், நான் வந்து சினிமா எப்படி ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல், அது வந்து என்னோடய வீடு. அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஃபவுண்டேஷன், எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன, டிஓபினா என்ன, இதெல்லாம் கற்றுக்கிட்டது. அங்கேருந்து கட் பண்ணோம் ஆடிஷன். ஹாட்ஸ்டாரில் கனாகனம் காலங்கள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். கனாகனம் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல். நான் இப்போ கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கனாகனம் காலங்கள். அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம். ஜோன்ற படத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டு அது காலேஜ். இப்போது சீனு ராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து வெளில வந்திருக்கேன். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க, அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. சின்ன எக்ஸாம்பிள் தான். சார் டப்பிங் அப்போ சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டால் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று சொல்லுவார். நமக்கு புதுசாக இருக்கும், மிரளுவோம். நம்ம என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு மிரளுவோம். அப்படி மிரள வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம். அதை இந்த ஒரு வருஷத்தை இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் கூட பழகினதில் நான் அதுலேருந்து ஒரு 10% கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து சாருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. சாரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லலை. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏற்கனவே நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிற எனக்குரிய எல்லோருமே ஆரம்ப நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ அந்த 15 வருஷமாக என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சினிமாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு நான் எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சினிமாவுக்கு ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா வருது, அது திரையரங்கில் வந்து வசூல் பண்ணுது, அப்புறம் அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போயிடுறாங்க. அப்போ இது ஒரு வணிகம் மட்டும்தானா? இது ஒரு வணிகம் மட்டும்தானா? இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம். அது என்னோட நிலம், என்னோட ஊர், நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அந்த மண் கதை அப்படிங்கனாலே அது நிலம்தான், நிலத்தோடு சம்மந்தப்பட்டது. சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்டர்வல்னு ஒன்று எடுத்துடணும். சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து நினச்சிங்கன்னா முதல்ல அந்த இன்டர்வல்னு ஒன்று எடுத்துடணும். உடனே தியேட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஸ்டால் வச்சுருக்கிற ஓனர்கள்லாம் என் மேலே கோவப்படக்கூடாது. பாப்கார்ன் வாங்குறவன் எந்த சூழ்நிலையும் வாங்கி தான் சாப்பிடுவான், இன்டர்வல் விட்டால் தான் சாப்பிடணும். அந்த காலத்தில் வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமா வந்தது. சம்பூர்ண ராமாயணம் 3.5 மணி நேரம்,
3.5 மணி நேரத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியாது. அதனால் 2 இன்டர்வல் விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ ஒரு இன்டர்வலாக மாறி இருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், வெப் சீரிஸ் இங்கே வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வெப் சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்குது. என்ன காரணம்னா அவங்க முழு நீள படத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள். அவர்களுக்கு பாகமாக பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம 2 எபிசோடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு 2 எபிசோடாக பார்க்குறோம். அதனால தான் கூட ஒரு 3 எபிசோடை வச்சா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு சினிமா என்பது ஒரு முழு உடல். அதில் 1/2 மணி நேரம் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்குறதே தவறு. முழு உடல், ஒரு முழு தரிசனம். அப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே, நான் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதிகமாக பேசினாலும் சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை என்கிற இந்த படம் எனக்கும் வந்து இப்போ 50 வயசு ஆயிடுச்சு. நானும் 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன். ஆனால் நான் இதுவரைக்கும் டாக்டர் அருளானந்து போல ஒரு தந்தையை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உதாரணம் சொல்கிறது கூட காவியத்தில் கூட ஆட்கள் இல்லை. நான் இது மிகையாக நான் சொல்லலை. காவியத்தில் கூட இவ்வளவு பாசமாக, இவ்வளவு அன்பாக, அதே சமயத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு தெளிவோட ஒரு காரியத்தை முன் நகர்த்தி போகிற ஒரு தந்தையை நான் இப்போ இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. என்னை முதலில் அழைத்தது ஒரு தந்தை தான் என்னை அழைச்சார். என்னுடைய நண்பர் ஒரு இயக்குனர் மூலமாக ஒரு தந்தை என்னை அழைத்தார். முதல்ல ஃபோனில் பேசிகிட்டே இருந்தார். நான் சொன்னேன், என்னோடய பையனை வந்து ஹீரோவாக்கணும் அப்படின்னு சொன்னார். இது பாருங்கள், இப்போ அவர் பேசும்போது தெரியுது, ஏகன் பேசும்போது தெரியுது, இது சின்ன வயசுலேருந்தே இந்த கனவை ஊட்டி வளர்த்துருக்காரு. இதே ஒரு தனி படமாக எடுக்கலாம், இந்த கதையவே ஒரு தனி சினிமாவாக எடுக்கலாம். அப்படி ஊட்டி வளர்த்துருக்காரு. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் படம் தயாரிக்கிறனால நான் ஒரு படத்தை வந்து நான் எடுத்துட மாட்டேன். என் கதைக்கு தகுதியானவர்களா அப்படின்னு பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நான் எடுப்பேன். ஏன்னா என் கையில் இருக்கிற ஒரே அஸ்திரம் அது ஒன்று தான். ஆர்டிஸ்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. நண்பர்களே, ஒரு தந்தை தயாரிப்பாளர் அப்படின்றதுக்காக நான் இந்த படத்தை எடுக்கவே இல்லை. ஏகன் ஏற்கனவே வந்து சின்னத்திரையில் அதுக்கு முன்னாடி நடனம், இப்படி பல உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு அப்படி வீடியோஸெல்லாம் எனக்கு அனுப்புவார். அதெல்லாம் நான் பார்த்து அந்த வசனங்கள் பேசுகிறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சினிமா வெறியன், ஒரு சினிமா காதலன், ஒரு சினிமாவுக்காக டெடிக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னேன். ஆனால் ஏகனை நான் ஆடிஷன் பண்ணலை. வரும்போதே கவனித்தேன், உட்காந்து பேசும்போது கவனித்தேன், பேசும்போது கண்ணை கவனித்தேன். போயிட்டு வா தம்பின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இளைஞன் ஒரு சிறந்த நடிகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிறந்த நடிப்பு அப்படின்னா என்ன? நான் நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது. நடிப்பை வாங்குகிற வாத்தியார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நடித்து காமிச்சு அவங்க நடிகன்னு சொல்கிற நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது. அப்படி யாருமே செய்ய முடியாது. இப்போ இளையராஜா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு, இசைஞானி இளையராஜா வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு
இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணார்னா அந்த பாட்டை செய்ய முடியுமா? அவருக்கு வயலின் வாசிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, முடியுமா? மிகச்சிறந்த வயலின் வித்வான்களை அவர் அழைக்கிறார், மிகச்சிறந்த ராகங்களை அவர் வாங்கிக்கிறார். இதுதான் பாயிண்ட்டு. அப்படி ஏகன் என்னிடம் வரும்போது முழு தகுதியோடு வந்த ஒரு இளைஞர். என்னுடைய வேலை என்னென்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். முதல்ல செட்டில் யாரையும் பதற வைக்க மாட்டேன். செட்டில் யாரையுமே நான் பதற வைக்க மாட்டேன். ரொம்ப கூலாக இருப்பேன். எனக்கு டென்ஷன் இருந்தாலும் அதை குறிப்பாக நடிகர்கள் மீது நான் காட்ட மாட்டேன். ஏகனை நான் திட்டினதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட நான் திட்டினதில்லை. அதே மாதிரி யாரையுமே நான் திட்டவே மாட்டேன். முதல்ல கூலாக இருக்க விடுவேன். ஏன்னா நீங்கள் கயரை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பறவைகள் அமைதியாக வந்து உட்காராது. எல்லாரையும் அமைதியாக என்ன ஒரு சூழலில் நம்ம இருக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புணர்ச்சி வெளியே வரும். அந்த இயல்புணர்ச்சியை நம்ம தூண்ட முடியும். என்னுடைய வேலை ஒரு நடிகரிடமிருந்து இயல்புணர்ச்சியை தூண்டுறது தான். அதுக்கு முதல்ல செட்டை அமைதியாக வச்சுருப்பேன். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் விஷயமே. அதனால் நான் யாரையும் அறிமுகப்படுத்தினதான் நான் எப்பயுமே நினைக்கிறது கிடையாது. ஏகனுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு தந்தை என்றாலும் ஏகன் நன்றாக வர வேண்டும் என்று அவருக்கு பின்னால் இருந்து அவருடைய தாயார் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். வேண்டாத தெய்வங்கள் இல்லை, அதை வேண்டிக் கொண்டே இருக்கிறார். என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 4வது நாள் ஏகனுக்கு கை பிசகிருச்சு. ஒரு இதை எடுத்து அடிக்கும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கடைசி வரைக்கும். ஐயோ, நம்ம எப்பயுமே பரிசோதனை பண்ணி பார்க்காம நம்ம எதையுமே செய்ய விட மாட்டோமே, இதை விட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி மேத்யூ பற்றி சொல்லணும்னா இந்த 2 பேருக்குமே சினிமா நல்லா தெரியும். 2 பேருக்கு நல்லா சினிமா தெரிஞ்சால் ஒரு சினிமா தெரிஞ்ச இயக்குனர் நடுவில் எவ்வளோ தவிப்போட நிற்பான்னு மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த நேரத்துலலாம் என்னை காப்பாற்றின பெருமான் அவர் தான். ஸோ ரொம்ப அற்புதமான பிள்ளை. நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். இந்த வயசில் இவ்வளவு பொறுப்புணர்ச்சி, இவ்வளவு கடமை உணர்ச்சி, ஒரு பிளான் ஒன்றும் இல்லைங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு 1 ஏக்கர் நிலம்னு சொன்னேன். அது எத்தனை ஃப்ளாட்டுன்னு சொன்னாப்புல. நான் அப்படியே அரண்டேன். என்னடா ஒரு ஏக்கர் இடம்னு ஏதோ சொன்னேன். ஒரு ஏக்கர் 20 சென்ட் தம்பி அப்படின்னேன். அப்படியா சார், அப்படின்னா அது இத்தனை ஃப்ளாட்டு சார் அப்படின்னாப்புல. ஸோ அந்தளவுக்கு அறிவு நுட்பம் எல்லாமே அவங்க தந்தை வந்து அந்தளவுக்கு பிள்ளைகளை பிறருக்கு முன்னுதாரணமாக அவர் இருக்கார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் நிறைய எல்லா கலைஞர்களை பற்றியும் பேசுவோம். சத்யா தேவி. நான் சத்யா தேவி இதுக்கு முன்னாடி நடித்த அந்த ஆடியோ லான்ச்சில் நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். அந்த இன்ஸ்டாகிராமில் அபிநயம் பிடிச்சா ஒரு பொண்ணு ஆடிட்டே இருந்துச்சு. யாரா அது, கருப்பாக இருக்கிற கேர் விஷயம் மாதிரி இருக்குது, கூப்பிடுங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சங்கர் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாப்புல. அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து என்னென்னா நம்ம அந்த ஊரோட மனத்தோடு இருக்கணும். ஏன்னா நான் வந்து என்னென்னா நிறைய படங்களில் கொண்டு போய் பெயிண்ட் அடித்து பிள்ளைகளை பூரா கலரை டல் பண்ணி வெயிலில் அலைய விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோன்றத இயல்பாகவே அழகாக வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி நாங்கள் வந்து இந்த படத்தில் நான் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி குட்டி புலி, தினேஷ் ரொம்ப சிறப்பான நடிப்பு, நீங்கள் சிறப்பான நடிப்பு. அப்புறம் அப்படி நிறையா பேர், நவீன், உமா மேடம், இப்படி பவா செல்லத்துறை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. லியோ சிவகுமார், அப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் பதியப்பட்டுருச்சு. இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு, இந்த வாழ்க்கை இல்லை, நான் தோற்று போயிட்டேன், இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா
அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது. அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது. இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை. ஏதே ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும். யோகி பாபு, அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்கல. கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சுட்டு அந்த பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் ஏகனுடைய பெரியப்பாவா மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ஸில் ஒரு சீன் இருக்குது. 2 பேர் காம்பினேஷனில் ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. ரொம்ப பிரமாதமாக அதில் ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். நீங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. இது புது நடிகனா, புது ஹீரோவா அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்துக்கிட்டது. படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பாக நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகிருக்காது. 18ஆம் தேதி அந்த படம் அங்கே திரையிடுறாங்க. ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது. அதுமாதிரி அண்ணன் பிரபாகர், எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர், இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன்ட்ட சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க. இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம். அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி. இந்த மாதிரி படங்களை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் தண்ணி மட்டும் வந்தாங்களே. இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகளை யாரையுமே நீங்கள் வைய முடியாது. இப்போல்லாம் யாரையுமே வைய முடியாது. வஞ்சா அதை திட்டினா உடனே அதுக்கு வந்து டக்குனு பைய தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க. முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது. டக்குன்னு உடனே பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிடுங்க. என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸு வந்து ஃப்ரீ. நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து இப்போ நல்லா ஜாலியாக அவங்க நினச்ச இடத்துக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, குளத்துக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்லா ஃப்ரீ. யாருமே திட்ட முடியலை. உண்மையை சொல்லப்போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் இருக்கிறவங்கள பூராத்தையும் வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாப்புல. இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா, லியோ சிவகுமார் நடிக்கிற அந்த சீனில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். நல்ல விஷயங்களை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போகிறதில்லை, ஆனால் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இந்த படத்தில் அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த படத்தில். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் உங்களை ஏமாற்றாது. நிச்சயம் உங்களை ஏமாற்று. அதாவது வந்து விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கிருச்சு, வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க, வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க. போகலாமா வேணாமா? ஏன்னா இணையதளத்தில் வந்து நம்ம தான் பார்க்குறோமே எவ்வளோ கமெண்ட்ஸ் என்னன்னு. போகலாமா வேணாமா அப்படி இல்லை. எங்களுடைய சவாலே வேறு. உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது, உலக மக்களிடமும் போய் சேருவது. கோழிப்பண்ணை செல்லதுரை உள்ளூர் மக்களுக்கும் செல்லதுரையாகவும் உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுரையாகவும் இந்த படம்
உருவாகியிருக்கு. நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன். உலகத்திலே மிகப்பெரிய பயந்தோழி நான் தான். தான் செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்காங்களா, அது நான் தான். இது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ என்ன ஏகன் நல்லா இருக்கா, அவங்க அப்பாட்ட கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா சார், இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நானே கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். சூப்பர் மாமா, போஸ்டர் பார்த்துட்டேன் மாமா, வண்டிக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கு மாமா அப்படின்ட்டான். அப்படி ஒரு படத்தை கொண்டு போய் நான் இந்த படத்தில் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன். உண்மையிலே அவங்களுடைய க்ரியேட்டிவ் டீமுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த ஃபோட்டோ டிசைன்ஸு, ஈவன் தோ ட்ரெய்லர், டீசர், இது எதுவுமே நான் கட் பண்ணவே இல்லை. படம் எடுத்து கொடுத்துட்டீங்கல்ல, ஆமாம், அப்படி ஓரமாக உட்காருங்க. இல்லைங்க, பதட்டப்படாதீங்க, எங்கள்கிட்ட ஒரு டீம் இருக்குது. இல்லை என்னையா சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் உட்காருங்க, ஓரமாக உட்காருங்க. சரி ஓகே, என்ன வரப்போகுது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மிகச்சிறப்பாக ஒரு இளைஞர்கள் டீம் ஏகனோட தலைமையில் செயல்பட்டு இந்த டிசைன்ஸு ஒரு கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கருத்தையை சொல்கிறத நிப்பாட்டிட்டேன். கருத்து சொல்கிறத நிப்பாட்டேன். ஏன்னா எல்லாமே சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு டீசர் நல்லா பாராட்டப்படுது, ரெண்டாவது ட்ரெய்லர் நல்லா வருது. சரி, இளைஞர்கள் நல்லா செய்கிறாங்க, நம்ம படத்தை எடுத்து கொடுத்துட்டோம், விழாவில் போய் பேசிட்டு வருவோம், வாழ்த்து பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி சாரும் சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சிறப்பாக வரும் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் வரைக்கும் இந்த படத்தை கொண்டு வந்து தன் தோளில் இந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி டாக்டர் அருளானந்த் இந்த படத்தை தூக்கி கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாரு. ஸோ நீங்கள் எங்களுக்கு தருகிற அந்த அன்பு பரிசை தலை குனிந்து ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.